Hi guys, welcome to iLearn. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 14th question of chemical kinetics chapter. Okay, playlistல question one by one எல்லாமே இருக்கு. You can check in the description. Playlistல போய் பார்த்தீங்கன்னா எல்லா questions இருக்கும் டீட்டெயிலா. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் you can always send a message கமெண்ட்ல போடுங்க, இல்லாட்டி வாட்ஸ்அப் நம்பருக்கு give me a message, I can help you. Okay, so இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ half life of a radioactive decay. half life கொடுத்துட்டாங்க. half life ஃபார்முலா என்னது? சார் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாரு சார், இது எப்படி சார் அப்படின்னா, இங்க வந்து கிளியரா கொடுத்துருக்காங்க ரேடியோ ஆக்டிவ் டிகே. ரேடியோ ஆக்டிவ் டிகே இது என்ன ஆர்டர்? இட்ஸ் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான் ஹாஃப் லைஃப் ரியாக்ஷன். நமக்கு தெரியும், ஃபார்முலா தெரியும் என்னது, போன சம்ல கூட பண்ணிடுவோம். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். டி ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு 0.693 டிவைடட் பை கே. இதுதான் ஹாஃப் லைஃப் ஆஃப் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ரேடியோ ஆக்டிவ் டிகேன்றது ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான். கிளியரா? அதை வேணா நான் எழுதுறேன். ரேடியோ ஆக்டிவ் டிகே அவங்க கொடுத்துட்டாங்கனாலே இட் இஸ் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர். அது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, எனக்கு ஆர்டரே கொடுக்கல சார், எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேடியோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ என்ன சொல்றாங்கன்னா, archaeological art craft containing wood had only 80% of the 14C found in a living tree. 80% தான் இருக்கு, மொத்தம் 100% இருந்துக்கணும், 80% தான் இருக்கு. அதோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஹாஃப் லைஃப் கொடுத்துட்டாங்க. ஹாஃப் லைஃப் கொடுத்துட்டாங்க. ஸோ ஹாஃப் லைஃபை வச்சு நமக்கு ஆக்சுவலாக அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஏஜ் கேட்குறாங்க. அப்போ ஏஜ்னா டைம், நமக்கு டைம் தான் கேட்குறாங்க. ஸோ ஜென்ரலா டி இஸ் கிவன் பை என்ன ஃபார்முலா? 2.303. ஹாஃப் லைஃப் தவிர மீதி ஹாஃப் லைஃப் தவிர வேற டைம் இல்லையா சார்? வேற டைம் இருக்கு. 50% ஆக எவ்வளோ டைம், 30% ஆக எவ்வளோ டைம், அதெல்லாம் கேல்குலேட் பண்ணுறது என்ன ஃபார்முலா? இதுதான் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருக்கு 2.303 டிவைடட் பை கே லாக் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ஃபைனல் கான்சன்ட்ரேஷன். இதுதான் ஃபார்முலா. எதுக்கு? எனி டைம். இப்போ ஒரு காம்பவுண்ட் 100% இருக்கு, 50% ஆக எவ்வளோ டைம்னா ஹாஃப் லைஃப். 40% ஆக எவ்வளோ, 30% ஆக எவ்வளோ, 10% ஆக எவ்வளோ, 90% ஆகும். அந்த மாதிரி எனி பர்சன்ட் யூ கேன் ஃபைண்ட் யூசிங் திஸ் ஃபார்முலா. கிளியரா? ஸோ ஆனால் இதுக்கு என்ன தேவை? நமக்கு ரேட் கான்ஸ்டன்ட் வேணும். ரேட் கான்ஸ்டன்ட் இருக்கா? இல்லை. பட் நமக்கு டி ஹாஃப் இருக்கு. அப்போ ஹாஃப் லைஃப் யூஸ் பண்ணி ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சு அந்த ரேட் கான்ஸ்டன்ட்டை இங்கே பிளக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்து 100%, அதனால 100 எடுத்துக்கிறோம். இப்போ இந்த டைத்துல எவ்வளோ இருக்குன்னா 80%, அப்போ 80. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டி ஆஃப் கண்டுபிடிக்கணும். டி ஆஃப்க்கு கே கே கண்டுபிடிக்கணும். நமக்கு அதான் 0.693 டிவைடட் பை டி ஹாஃப். ஹாஃப் லைஃப் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 5730. அப்புறம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நியூமரேட்டர் டினாமினேட்டர் நமக்கு ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ என்ன பண்ணுவேன், இதை 4 டிஜிட் தள்ளப்படுறேன். அட்லீஸ்ட் 3 டிஜிட்டா தெளிக்கிறேன். 693 into 10 power negative 3 divided by 573 into 10 power 1 பாசிட்டிவ் 1 கீழே இருக்குது பாசிட்டிவ். கிளியரா? இப்போ டினாமினேட்டரும் சேம் இது மாதிரி இருந்துச்சா? ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா வேண்டாமா? வேண்டாமா பண்ணலாமா? சரி, இப்போதைக்கு என்ன பண்ணலாம், அப்படியே சரி சிம்பிளிஃபை பண்ணிடும். அதுவும் கேன்சல் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ வில் சிம்பிளிஃபை. அப்போ என்ன ஆகும்? 693 டிவைடட் பை 573 இன்டூ 10 பவர் -1 மேலே போகிறப்போ +1 மேலே போகிறப்போ -1 ஆயிரும். 10 பவர் -4 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? கிளியரா? ஸோ இப்போ சரி, இப்போதைக்கு இதை வச்சுக்கிறேன். ஏன்னா திருப்பி அங்கே கொண்டு போய் டீல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அதனால இதை அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே டீக்கு வரேன். டீயோட ஃபார்முலா என்னது? 2.303 டிவைடட் பை கேக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இது 693 இன்டூ 10 பவர் -4 டிவைடட் பை 5 denominator of denominator goes to numerator. 573 மேல போயிடும். log initial 100 divided by 80. கரெக்டுங்களா? அக்ரீடா? ஸோ 100 by 80 சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா, திருப்பி பண்ணீங்கன்னா you will get 5/4. log 5/4. ஸோ log 5 வேல்யூ 4 வேல்யூ கொடுத்தாங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இது வந்துடும். இந்த சைடு மல்டிப்ளை பண்ணணும் நீங்க. ஸோ இதை சிம்பிளா எப்படி பண்றது? 2 இன்டூ, வேற வழி இல்லை, நீங்க ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா பேசிக் மல்டிப்ளிகேஷன் தான் நீங்கள் பண்ணிடுவீங்க. இந்த சைடு லாக் வேல்யூ இருக்கும். ஸோ இதை டைம்ஸ் லாக் 5 மைனஸ் லாக் 4. ஏன்னா டிவிஷன் தான் யூ கேன் சப்ட்ராக்ட். கரெக்டாக? லாக் 5ஓட வேல்யூ லாக் 4ஓட வேல்யூவும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அப்ராக்சிமேட்லி லாக் 5ஓட வேல்யூவோ நீங்கள் போய் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, மேக்ஸிமம் டேரெக்டாக கொடுத்துருவாங்க. இது ஷுட் பி லைக் லாக் 5 வந்து 0.699 வரும்.
log 4 ஓட 0.602 வரும். ஸோ ரெண்டு சப்ராக்ட் பண்ணீங்கன்னா அப்ராக்சிமேட்லி யூ வில் பி கெட்டிங் 0.0909 சாரி 0.0969 இந்த மாதிரி ஒரு வேல்யூ வரும். ஓகேவா? இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரையும் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ய ஃபைனல் ஆன்சர் விச் இஸ் 1845 இயர்ஸ். ஓகே, தட்ஸ் இட். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கு சார், எனக்கு இந்த சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அப்பதான் நான் பண்ணுவேன். ஓகேவா? தேங்க்யூ, பாய்.